டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவி லிஸ்ட்டு சம்மந்தமான டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சிவிக்கு எந்த மாதிரி எவ்வளோ நபர்களை கூப்பிடுவாங்க அப்படின்ற சந்தேகம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா 1:1.25. ஸோ இந்த ரேஷியோ எதை கால்குலேஷன் பண்ணுது அப்படின்னா, 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்கள். ஸோ 1:1.25 அப்படின்றது இதுதான் இதோட மீனிங். 4 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 5 நபர்களை கூப்பிடுவாங்க. 8 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 10 நபர்கள் கூப்பிடுவாங்க. 4000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 5000 நபர்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கால்குலேஷனில் தான் சிவியில் கூப்பிடுவாங்க. சிவியில் எதுக்காக இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்ற காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் போய்ட்டு யாராவது சர்டிஃபிகேட் தவறுதலாக அப்லோடு பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாற்றி அப்லோடு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு நபர்களை எக்ஸ்ட்ரா கூப்பிட்டா அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வச்சு புதுசாக ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக பர்டிகுலராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 5 பேருனா 5 பேருக்கு மட்டும் கூப்பிடாமல் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 2 பேரை வந்து அவங்க கூப்பிட்டுக்கிறதுக்கான ரீசன் அதுதான். யாராவது ஒருத்தர் தவறுதலாக கொடுத்துருந்தாலும் அவங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு சில நபர்களை எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுப்பாங்க. ஸோ சிவிக்கு போகிற அனைத்து நபர்களுக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா அது வந்து டவுட்ஃபுல் தான். எப்படியும் 1000 பேர் போகிறாங்கன்னா அதில் 50 பேருக்கு வேலை கிடைக்காம தான் இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் சிவிக்குமே போனாலும் ஒரு சில நேரங்களில் வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதே போல் வேகன்சி இன்க்ரீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்றது 5000 காலி பணியிடங்கள் இப்போ வந்து இருக்குது. ஆல்ரெடி தற்காலிக ஆசிரியர்களாக அவங்க பணியில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வேக்கன்சியும் அவங்க இப்போ ஃபுல்லப் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வேக்கண்ட் 7000லேருந்து 10,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுல எந்த டவுட்ஸுமே இல்லை. நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணுங்கள். அதே போல் ரிலீஸ் ஆகிருச்சு, ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு சில தரப்பில் சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிஜிடிஆர்பிலையும் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே செக் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ரிசல்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு. என்ன சொல்கிறது, டிஎன்பிசிலேயே இது மாதிரி நடந்திருக்கு. குரூப் 4 குரூப் 2லேயே வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது லேட்டாக கூட பண்ணியிருக்காங்க. சிவிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இவ்வளோ பேரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றோம் அப்படின்ற தகவலை கொடுப்பாங்க. அதே போல் சிவி அட்டன் பண்ணினதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பாதி பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சிவி கண்டக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்துடும். ஸோ அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.